வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெடிமேட் லெஹங்காவோட மேல் டாப் தாங்க ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு பேக் ஓப்பன் தான் வைக்க போகிறேன். இதுக்கு எனக்கு லைனிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால ஒரு பீஸ் வேறு கலரில் எடுத்துருக்கேங்க. இப்போ ஃப்ரண்ட் ஓப்பன்னால ஒரு 1/4 இன்ச் நம்ம கட் பண்ணி ஐப்பட்டி ஊக்குப்பட்டி வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஹைட்டு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 13, அதனால் ஒரு தையலுக்கு கீழே மேலேயும் சேர்த்து 14 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ண ஒரு லைன் போட்டுட்டு இப்போ என்னோடய ஷோல்டர் 5.5 வந்துச்சு. நான் அதை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஷோல்டர் எவ்வளோ நமக்கு தேவையோ அதை நீங்கள் அதுக்குள்ளே தான் மார்க் பண்ணிக்கணும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச் ஷோல்டர்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் பார்த்திங்கன்னா அதே அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு இப்படி ஒரு பாக்ஸை போட்டுக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ப்ளவுஸில் இருக்குது ஷோல்டர் ஆம்கோல் அதெல்லாம் பார்த்து நீங்கள் அதே அளவை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பேக்கில் வந்து நம்ம எப்பொழுதும் கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணால் தான் நம்ம கையெல்லாம் வந்து அசைச்சு வேலை பார்ப்போம் முன்னாடி பின்னாடி. அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் கீழே கிராஸாக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இடுப்பு சுற்றளவு டாட் பிடிக்க எக்ஸ்ட்ரா தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ எவ்வளோ தையலுக்கு 1/2 இன்ச் நான் விட்டுருந்ததை மார்க் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எல்லா பீஸையும் நான் வேஸ்ட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்கோலுக்கு பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஆம்கோல் உயரத்தில் பாதியை மார்க் பண்ணி இப்படி ஸ்கேல் வச்சு கரெக்டாக 2 பாயிண்ட்டும் மார்க் ஆகிற மாதிரி நீங்கள் இது மாதிரி வரைஞ்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணாலும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நான் ரெடி அளவுலேருந்து நான் வச்சு பார்க்குறேன். எனக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா கீழே தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதிகமாக இருந்தால் மேலே தள்ளி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதிகமாக இருந்தால் மேலே லைன் போட்டுங்க, கம்மியாக இருந்தால் கீழே லைன் போட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் ஆம்கோல் இது வந்து பேக் பார்ட்டு. பேக் ஓப்பனால் நான் வந்து முன் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் நான் விட்டுருக்கேங்க. இப்போ எல்லா இடத்துலையும் அர்காத் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வேறு பீஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பேக்குக்கு மட்டும் எனக்கு ஒரு கலர் எக்ஸ்ட்ரா வேறு பீஸ் இருந்தது, துணி இல்லாதனால நான் மாற்றிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸான இது தான். அதனால நான் இதே வச்சுக்கிட்டேன். ஒன்றும் பெருசாக வெளியில் தெரியலைங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதே அளவில் ஃப்ரண்ட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட் ஆம்கோலை மட்டும் நம்ம 1/2 இன்ச்சு எப்பொழுதும் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பிரின்சஸ் கட் மாதிரி நான் டாட் தான் பிடிக்க போகிறேன், கட் பண்ணாமல். இப்போ ரெடிமேட் லெஹங்காலாம் வாங்கினா பெரிய பசங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கு. ஷர்ட் மாதிரி வெறும் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. இது மாதிரி கட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 10-11 வைக்கிறேன். என்னோடய துணி எந்த அளவுக்கு இருந்துச்சோ நான் அந்த அளவுக்கு 10 ஹைட் வச்சுருக்கேங்க. கீழே தையலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் வேணும்னாலும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் கைக்குழி அதை வந்து பேக் பார்ட்டில் நீங்கள் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. நான் 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணல, அதை நீங்கள் விட்டுட்டு ரெடி அளவில் இருந்து மார்க் பண்ணணும். முடிஞ்சாலும் 3-3.5 வச்சிங்கனாவே போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கையோட ஆம்கோல் சுற்றளவு எந்த இடத்துல வருதோ அதை மார்க் பண்ணி இப்படி ஸ்கேலால் நீங்கள் ஸ்லீவை மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த ஒரு குழப்பமும் வேணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் லெஹங்காவில் பார்த்திங்கன்னா கழுத்து அகலம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருவாங்க. இது வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குங்க. இதுக்கு நான் உங்களுக்கு சின்ன ஐடியா தான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரண்ட் பார்ட்டு தான். இப்போ 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் டேப்பில் அளந்து பார்க்குறேன். பாருங்கள் என்னோடய கழுத்து அகலம் எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா 2.5 தான் வேணும். ஆனால் இங்கே இருக்குது 4 கிட்ட இருக்குதுங்க. அப்போ நமக்கு 2.5ங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. உங்களோட நெக்கோட உயரனா அந்த லைனிங்கில் பார்த்தீங்கன்னா நெக்கோட இறக்கத்தை மார்க் பண்ணல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாஸ்ட்டில் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி இப்படி கிராஸாக நம்ம எடுத்துக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 5-5.5 வைக்கலான்னு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி கிராஸாக நீங்கள் போட்டு இதில் வந்து பின் குத்திக்கிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை அடிச்சுக்கணும். அடித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ண முடியுங்க. இப்போ பாருங்கள் பின் குத்திட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ பின் குத்தி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி கரெக்டாக வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சைடெல்லாம் ஒரு இன்ச்சு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன். இதே பேக் பார்ட்டு, இதுதான் பேக் பார்ட்டு. இதுலேயும் பாருங்கள் கழுத்து அகலம் எவ்வளோ அதிகமாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. அதே மாதிரி தான் நம்ம கழுத்து ஷோல்டர் எவ்வளோ வேணுமோ அது போக மீதி இருக்கிறதெல்லாம் இப்படி மார்க் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே அப்படியே கிராஸாக விட்டுருங்க.
பாருங்கள், அந்த இடத்துல நான் மார்க் பண்ணுற இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே மார்க் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இப்படி கிராஸாக அடிக்கும்போது கீழே சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதே மாதிரி பின் பண்ணிக்கலாம். நம்ம தைக்கும்போது ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டை வச்சு சைட்லலாம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ஒரு இன்ச்சுக்கு, இப்போ இவங்க ரெடிமேடாக கொடுக்குறவங்க ஏனாதானான்னு துணி கீழே மேலெல்லாம் கம்மியாக கொடுத்துருவாங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பிகினராக இருக்கிறவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணும்போது எனக்கு இவ்வளோ தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம அந்த கழுத்து டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக சென்டரில் வரணும். அது மாதிரி வச்சு நான் இருக்கிற துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் பாருங்கள், இந்த லேஸ் வந்து ஒரு சைடு தான் இருந்துச்சு. அதனால் நான் அதை பிரிச்சுட்டு ஸ்லீவை 2ஆக கட் பண்ணி அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு அதை எடுத்துட்டேங்க. இப்போ ஸ்லீவை நம்ம லைனிங்கை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லீவோட இதுக்கு பண்ணிவிட்டு நம்ம அடித்து திருப்பிட்டு அப்புறமா ஃப்ரண்ட்டை குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். அதனால் நான் ஸ்லீவை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிடலாங்க. சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் வந்து ரெடியான அளவை வச்சு நீங்கள் டாட் பிடிக்காமல் பேக் டாட் மட்டும் கூட பிடிச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரு சின்ன டாட் மட்டும் பிடிச்சி ஸ்டிச் பண்ணால் கூட போதும். இப்போ பெரிய பசங்களுக்குங்கும்போது நம்ம கொஞ்சம் கப் ஷேப்புக்கு பிடிச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கழுத்தாக்கல 2.5 அதை ரெடியாக மார்க் பண்ணி சென்டரை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். சென்டரை எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸில் நல்ல பக்கத்து மேலே அது பாருங்கள், அந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்போ வந்து அந்த பின்னுன்னு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வச்சு பார்த்துட்டு இப்போ பாருங்கள், அந்த பின்னை எடுத்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே கரெக்டாக கொண்டு வந்து கிராஸாக முடிக்கணும். இப்போ நம்ம பாருங்கள், இல்லை கீழேருந்து இப்படி என்ன மாதிரி இதே மாதிரி கிராஸாக பிடிச்சிக்குங்க. மேலேருந்து பிடிச்சாலும் கீழே கிராஸாக கொண்டு வந்துருங்க, கீழேருந்து பிடிச்சாலும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க. இப்போ பார்த்திங்கன்னா கழுத்தகலாம் நமக்கு சரியாக வந்துடும். இப்போ மெயின் பீஸில் நல்ல பக்கம் லைனிங் பீஸை வச்சு பின் பக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து ஏன்னா நம்ம லைனிங்கில் வந்து கழுத்தை ட்ரா பண்ணல, பின்னாடி இருக்கிற டிசைன் நமக்கு கரெக்டாக வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது அப்படியே பேக்கில் திருப்பி போட்டு லைனிங் அந்த மெயின் பீஸில் அந்த கழுத்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த ஓரமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த டிசைன் மேலே படாமல் ஓரமாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த கீழே வந்து சுருக்கம்லாம் இருந்தால் லைட்டாக எடுத்து விட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது தான் நமக்கு இந்த ரெடிமேடில் கொடுக்குறதுல இருக்கிற கழுத்து அகலத்தை நம்ம இது மாதிரி தாங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம பின்னை எடுத்துகிட்டு பாருங்கள் டிசைன் கரெக்டாக கழுத்தில் வந்து விழுந்துடுச்சு. இப்போ நம்ம பின்னை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது நம்ம எப்பொழுதும் ப்ளவுஸுக்கு கட் பண்ணுவோம் பாருங்கள், அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அர்க்காத் பண்ணி அடித்து திருப்பிக்கலாங்க. இந்த இதை தைக்காங்காட்டி உனக்கு ஒரு 3 ஊசி உடஞ்சி போச்சுங்க. ஏன்னா இதில் எல்லா பக்கம் மணி வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கே. அதனால் இது மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக நீங்கள் தையல் வரும்போது அந்த இடத்துல மணி வருதா கல் வருதான்னு பார்த்து ஸ்டிச் பண்ணணும். எடுத்துகிட்டு தாங்க ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட லெஹங்கா பாவாடைய ஹைட்டையும் இடுப்பையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டாப் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எப்பொழுதும் ப்ளவுஸுக்கு மாதிரி திருப்பிட்டு அந்த கல் இல்லாத இடத்துல நான் கொஞ்சம் தள்ளி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைடுக்கு ஓரமாகவே நான் போட்டுக்கிறேங்க. அந்த டிசைன் நமக்கு எந்த இடத்துல இருக்கோ கல் இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் படிமான தையல் போட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை முடிச்சாச்சு. அடித்து திருப்பி சைடெல்லாம் அடித்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம் அடித்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் டாட்டுக்கு தான். டாட் பார்த்திங்கன்னா இதோட செஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 33, அதனால அதோட மிட் பாயிண்ட்டு 10 வந்துச்சு. அதில் பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு டாட் வச்சுருக்கேங்க. கீழேருந்து ஒரு கீழே சைடு பார்த்திங்கன்னா 3.5 அகலத்தில் வச்சு ஒரு 1.5 இன்ச்சு கேப்புக்கு இது மாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். கரெக்டாக கொண்டு வந்து அந்த கார்னரில் வந்து அந்த கார்னரில் வந்து நீங்கள் நீடில் நிறுத்தி இது மாதிரி டேர்ன் பண்ணி எடுத்துங்க. ஆம்கோலில் கொண்டு போய் லைட்டாக பிடிச்சி கொண்டு போயிடுங்க. இதே மாதிரி நீங்களும் பிடிச்சி எடுத்துங்க. சின்ன பசங்களுக்குன்னா நீங்கள் வந்து கீழே ஒரு டாட் மட்டும் பிடிங்க, போதுமானது தான். இப்போ நான் தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன், அந்த இடத்த கரெக்டாக அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ லைனிங் பீஸ் ஒன்று பிடிச்சி நம்ம அடித்து திருப்பிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் அடித்து திருப்ப துணியும் கம்மியாக இருந்துச்சு, அது இல்லாமல் டிசைனை வந்து நமக்கு போயிடும். அதனால இது மாதிரி லைனிங் கொடுத்து நீங்கள் திருப்பி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங், நமக்கு அந்த டிசைன் வந்து மறையாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், அங்கங்கே கல் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச்சு
நீங்கள் லைனிங் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க அகலத்தில். அதுக்கப்புறமா நீங்கள் பிசுரை உள்ள மடக்கி அடிக்கணும். இப்போ அடிக்கும்போது உங்களுக்கு கல் இருந்ததுன்னா கவனமாக பார்த்து அடிங்க. இப்போ நானும் ஒவ்வொரு இடத்துலையும் கல் இருக்கான்னு எடுத்து தாங்க ஸ்டிச் பண்ணேன். ஓரமாக நீங்கள் நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம அடிப்போமோ அதே மாதிரி அடிச்சுக்கலாம். இதுக்கு ஏன் நான் கட் கொடுக்கலன்னா, கட் கொடுத்தா உங்களோட டிசைன் வந்து அங்கங்கே மாறிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி ஃப்ரண்ட்டில் டிசைன் இருந்துச்சு, நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. அதனால நான் கட் கொடுக்காமல் அப்படியே ஒரே பீஸாக கட் பண்ணி அதில் டாட் பிடிச்சிட்டேங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள் கல்லெல்லாம் எடுத்துகிட்டு நான் அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கில் அந்த அளவுக்கு ஒர்க் இல்லாதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுலேயும் அப்படி தான் அந்த பின்னெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஓரத்தையில் போட்டுட்டு இப்போ லைனிங் பார்த்திங்கன்னா நான் வந்து சென்டரில் இது கொஞ்சம் துணி இருந்தது, சரி சென்டர் ஓப்பன் தானே இதே துணியை வச்சுக்கலாம் அப்படின்னு நான் லைட்டாக அடித்து வச்சுருக்குறேங்க. இதையும் அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி லைனிங்கை கரெக்டாக வச்சுட்டு பின்பக்கம் திருப்பி தான் நம்ம அந்த கழுத்தோட டிசைனுக்கு பொறுத்த மாதிரி. நீங்கள் என்னடா இவ்வளோ அகலமாக இருக்குது இதாகிடும்னு நினைக்காதீங்க. நம்ம மேலே ஷோல்டர் வந்து கரெக்டாக தான் வச்சுருக்கோம். 2.5 இன்ச்சு கழுத்து அகலத்தை நம்ம வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கழுத்து வந்து இறங்காதுங்க. கீழே மட்டும் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அகலமாக போயிடும், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, ஓப்பனை கரெக்டாக அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிட்டு ஐப்பட்டி ஊக்குப்பட்டி நம்ம எப்படி ப்ளவுஸுக்கு வைப்போமோ அதே மாதிரியே சிம்பிளாக வச்சுக்கலாங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இந்த ரெடிமேடில் கழுத்து அகலமாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் கொடுப்பாங்க நமக்கு ரெடிமேடு. அதனால் அப்படி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா படிமான தையல் போட்டுட்டு உள் பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல கரெக்டாக நான் சென்டரில் ஓப்பனை கட் பண்ணி ஐப்பட்டி ஊக்குப்பட்டி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டோன் எந்த இடத்துல இல்லையோ நான் அந்த இடத்துல இப்போ ஒரு கைடு அளவு தள்ளி போட்டால் ஸ்டோன் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு கைடு அளவுக்கு பேக் பார்ட்டில் தள்ளி போட்டுக்கிட்டேங்க. இல்லைன்னா நம்ம எல்லா கல்லையும் எடுக்கிற மாதிரி வரும். போடலினாலும் அது ஒரு மாதிரி லைனிங் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க, வெளியில் வர்ற மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா சைடெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணி இது மாதிரி ஐப்பட்டி ஊக்குப்பட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன், போட்டு வச்சுட்டேன். இது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அதனால உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணலங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா 2 சைட்லேயும் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லீவை ஜாயின் பண்ணால் முடிஞ்சதுங்க. கரெக்டாக அந்த ஷோல்டர் மட்டும் கரெக்டாக சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பிசுறு அதிகமாக இருந்ததை நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் அது தூக்கிட்டு அழுந்துற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு சைடும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் எப்பொழுது மாதிரி தான் நம்ம ப்ளவுஸுக்கெலாம் எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் நான் நல்ல பக்கத்து மேலே லைனிங்கை வச்சு 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன், அதை அடித்து திருப்பிக்கிறேங்க. அடித்து திருப்பி எடுத்துகிட்டு ஓரமெல்லாம் நம்ம அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்டரை நான் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேங்க. இப்போ பாருங்கள் அடித்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத வெட்டிட்டு திருப்ப போகிறேன். திருப்பிட்டு ஒரு படிமான தையல் போடுறேங்க. இதெல்லாம் எல்லாமே நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி தான். இப்போ அது மேலே கொஞ்சமாக ஓரத்தையில் போட்டுட்டு சுற்றிலாம் அடித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இப்படி ரெடிமேடில் இப்படி இருக்கே, கழுத்தாகலாம் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது, நம்ம எப்படி அப்படின்னு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவில் பார்டரை வச்சு ஜாயின் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது தான். கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு கையோட சுற்றளவு ஆம் ஹோலில் அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த இடம் கீழே வேணால் நீங்கள் அளவு ப்ளவுஸில் வச்சு பேக் எவ்வளோ ஃப்ரண்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டு அப்படியே தையல் போடணும். இந்த சைடு தையல் போடும்போதும் பார்த்து மணி இருந்தால் பார்த்து தாங்க போடணும். இந்த டாப்பும் அதோட லெஹங்காவோட பாவாடையும் நான் ஸ்டிச் பண்ணாங்காட்டி ஒரு 2-3 ஊசி உடஞ்சி போச்சுங்க.
அந்த மணியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை எடுத்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பின்னை வச்சு எடுத்து விட்டு தாங்க நான் ஸ்டிச் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள், இதோட ஃபினிஷிங் பாருங்கள். கடைசியில் நான் பாவாடையோடு உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க.